கோவிலில் திறக்க வேண்டும். எதற்காக? உங்கள் காவலிலே பாவடை தூக்கி விட்டு கேடுகட்ட வேலை செய்வதற்காகவா? தமிழக அரசு கோவிலை திறக்கவில்லை. வெட்கமாக இல்லை? கோவிலை எப்போது திறக்க வேண்டும், வழிபாட்டுக்கு எப்போது கொடுக்க வேண்டும், இந்த மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக இந்து மக்களை எப்படி அரவணைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏதோ இஸ்லாமிய கிறிஸ்துவர் அல்ல, நாங்கள் இந்துக்கள் தான். ஆனால் இஸ்லாமிய கிறிஸ்துவர் எங்களுக்கு இரு கண்கள். இந்த கோமாளித்தனமான வேஷத்தை புதிதாக கையில் எடுத்திருக்கிற அண்ணாமலை அவர்கள் என்ன செய்திருக்கான்னு பார்த்தா, அங்கே கழிவறை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். யாரை ஏமாற்றுவதற்கு இந்த நாடகம்? எவன் குடும்பத்தை ஏமாற்றுவதற்கு இந்த நாடகம்? யாருடைய தாலியை அறப்பதற்காக இந்த நாடகம்? நீங்கள் எல்லாம் கழிவறை சுத்தம் செய்வது போன்று ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு விட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புவார்களா? காரி துப்புவார்கள். திரு அண்ணாமலை அவர்களே, இந்த வெளிவேசத்தை பார்த்து உங்களை காரி துப்புவார்கள். எதற்காக இன்று போராட்டமா? போராட்டம் கேடுகட்டவர்களே, உங்களுக்கு எதற்காக இன்று போராட்டம்? ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கே அறிக்கை விட்டீர்களே, 35 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் கொடுக்கிறேன் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் 7 வருடங்கள் ஆகிறது. வெட்கமாக இல்லை? ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு நிறைவேற்ற துப்பில்லாத நீங்கள் எல்லாம். எச்ராஜா அவர்களே, பொதுமக்கள் சார் உங்களை பார்த்து இந்த கேடுகட்ட நபராக உங்களை நினைத்துக் கொண்டு உங்களை இந்த கேள்வி எழுப்ப பதில் சொல்ல முடியுமா? அல்லது வேலை செய்ய என்னோடு நீங்கள் வர நீங்கள் தயாரா? எந்த இடத்தில் வர நான் தயார். இந்த தமிழத்தை நேசிக்கூடிய அனைவரும் தயார். உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா? உங்களிடம் போதிய நன்மைகள் இருக்கிற, நீங்க செய்த திட்டங்கள் இருக்கிறதா? கேடு கெட்ட வேலையை தவிர எந்த திட்டத்தை செயலாற்றிருக்கிறீர்கள்? சோபாவி அவர்கள் அறிவாலயத்தில் பிச்சைக்காரர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். செருப்பால் அடித்திருப்பார்கள். வயதுக்கு மரியாதை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் கடந்து போகிறார்கள். இவன் பைத்தியக்காரன் பேசிக் கொண்டிருக்கிறான், எதற்காக பதில் கொடுக்க வேண்டும் என்று